ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மீராஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு vlog தான் பார்க்க போகிறோம், அதுவும் ட்ராவல் vlog. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மீராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. நீங்கள் பார்த்துட்ருக்கும்போதே ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது நீங்கள் எங்கே பார்த்துட்ருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைசூரில் இருக்கிற கிளப் மஹேந்திராவை தாங்க பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு நாள் சாட்டர்டே கிளம்பி அங்கே மைசூரில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 டேஸ் வந்து நாங்கள் கபினி ஃபாரஸ்ட்டும் நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டும் நாங்கள் போகிறது மாதிரி பிளான் ஆக்சுவலி. மைசூர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மைசூர் ரீச் ஆகிறதுக்கான நைஸ் ரோடு. ஓகேங்களா? இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. இது மலையெல்லாம் குடஞ்சி போட்டிருக்க ரோடு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய லெப்பர்ட்ஸ் வந்து ஸ்பாட்டிங் இருக்குங்க. ஸோ ஆன் த வேல பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன சீனிக்ஸ்லாம் நான் வந்து வீடியோ எடுத்தேங்க. பெங்களூர்லேருந்து மைசூர் வந்து கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் ஆகும். இந்த ஃப்ளைஓவர் போட்டதுனால சீக்கிரமாக நீங்கள் ரீச் ஆகிடலாம். அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து எங்களுக்கு ஒரு ரெயின்போ வந்து தெரிஞ்சுதுங்க. அதையும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் ஒரு 6:30க்கு தான் கிளப் மஹேந்திரா ரீச் ஆனோம். இது வந்து நான் காலையில் ஷூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ உங்களுக்கு இப்போ என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளப் மஹேந்திராவுடைய ரெசார்ட்டை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அது மைசூரில் இருக்கிறது. இந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஏரியாவில் மைசூரில் இருக்குதுங்க. சிட்டிக்குள்ளே இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ரெசார்ட்டு. க்ரீனரியாக இருந்ததுங்க. வாங்க நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ என்ட்ரானோடனே வந்து எல்லா காசுமே வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து புக் பண்ணிட்டு தான் நம்ம போக முடியும். சப்போஸ் வந்து 1 டேக்காக வந்து அவங்க வந்து ரெண்டல் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க கிளப் மஹேந்திராவில். ஸோ அவங்க கார் நம்பர் எல்லாமே வந்து நோட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ரிசப்ஷனுக்கு போகக்கூடிய வே ஆக்சுவலி. எங்களுக்கு இந்த கிளப் மஹேந்திரா வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு தான் சொல்லுவேன். நாங்கள் வந்து இதில் மெம்பராக இருக்கிறது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் போக முடியாது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது என்ன பார்த்தீங்கன்னா, பேட்ரி கார்ஸோட சார்ஜிங் பாயிண்ட் தாங்க. அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ரிசப்ஷனை நோக்கி தான் போகிறோம். இப்போ நம்ம டீட்டெயில்டாக கிளப் மஹேந்திரா பற்றி நம்ம பார்க்கலாங்க. எங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா இயர்லி ஒரு 2 to 3 ட்ரிப்ஸ் நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் போயிடுவோங்க. அதுவும் வந்து நாங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு தான். அப்ராட் ட்ரிப்ஸ் எங்கேயுமே நான் இது வரைக்கும் போனதில்லை. என் பையன் 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போகலாம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நான் இப்போ வந்து கிளப் மஹேந்திரா பற்றி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே இப்போ வரிசையாக வரும் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கிளப் மஹேந்திராவுடைய மெயின் சைட்டுங்க. இந்த சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதில் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதில் வந்து ஒரு 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லெவல் இருக்குங்க. அந்த ஸ்டேஜ் எல்லாமே வந்து ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஹாலிடே டெஸ்டினேஷன் கொடுப்பாங்க. அதில் தான் நம்ம புக் பண்ண முடியும். சும்மா ஏனாதானோ நம்ம வந்துலாம் புக் பண்ண முடியாதுங்க. இப்போ நாங்கள் எப்படி புக் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா 2 monthsக்கு முன்னாடியே நாங்கள் புக் பண்ணிவிடுவோம். அப்போ தான் வந்து நாங்கள் வந்து இப்போ ரெட்டில் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ரெட் வந்து எந்தெந்த சீசனில் இருக்குன்னு தெரியும். அதில் தான் நாங்கள் வந்து போக முடியும். ஸோ என்னென்ன வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அந்த டேட்ஸ் எந்தெந்த டேட்ஸில் வந்து அவைலபிலிட்டி ரூம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எங்கெங்கே ரெசார்ட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லி பார்க்கலாம். சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட், அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ரெசார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் கிளப் மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் 15 வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் கிளப் மஹேந்திராவோட. ஆனால் வந்து நம்ம நினச்ச நேரத்தில் வந்து சில சமயத்தில் ரெசார்ட்ஸ் கிடைக்காது. கரெக்டாக வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து ரெசார்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இது நம்ம ப்ரையராகவே வந்து ஒரு 3 months பேக் இல்லை 2 months பேக் நம்ம புக் பண்ணிடணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து கிடைக்காது பார்த்திங்கன்னா அவ்வளோ டிமாண்டாக ஓடிட்டுருக்கு. இதில் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் அவுட் சைட் பர்சனும் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இயர்லி வந்து நாங்கள் பே பண்ண வேண்டி வரும். மொத்தமாக ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் நாங்கள் பே பண்ணோம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் 2 years ஒன்ஸ் 3 years ஒன்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க வேறு லெவலுக்கு போகிறதுக்கு. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா என்ன உண்டோ அதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வே பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து செம்ம சூப்பராக இருந்தது.
நம்ம இப்போ ரெசார்ட்டுக்குள்ளே செக்இன் பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருக்கோம். ஓகேங்களா? அதாவது வந்து ரிசப்ஷன் ஏரியா. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒயிட் மார்பிளில் வந்து எல்லாமே அழகாக பண்ணியிருந்தாங்க. செம சீனிக்காக இருந்ததுங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு கிளான்ஸ் உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்து சொவீனியர் ஷாப். லிமிட்டெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சாரீஸ் வச்சுருந்தாங்க. மைசூரில் உங்களுக்கு என்னன்னு தெரியும். மைசூரில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்க் சாரீ இல்லைங்களா? மைசூர் சில்க் சாரீ, அப்புறம் சாண்டல்வுட் சோப்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. சந்தனக்கட்டை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த வுட்டில் பண்ண வந்து நிறைய ஹேண்ட் பெயிண்டிங்ஸ் அண்ட் கார்விங் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்கங்க. மெயினாக வந்து இதெல்லாம் தாங்க மைசூரில் பயங்கர ஃபேமஸ். ப்ளஸ் வந்து ஐடால்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் ஃபேமஸ் தான். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி கிளப் மஹேந்திராவில் நீங்கள் மெம்பர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். இல்லாட்டி நீங்கள் வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்தா கூட அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ரேட் எல்லாமே வந்து எனக்கு தெரியல. இப்போ அட் ப்ரெசென்ட் என்ன கரண்ட்டாக ஓடிட்டுருக்குன்னா எனக்கு தெரில. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க. இது வந்து நான் ஒரு கிளப் மஹேந்திராவில் மெம்பர்னால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ரெசார்ட். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அஸ் யூஷுவல் அவங்க போனோன்னா வெல்கம் ட்ரிங்க் வார்ம் வெல்கம் பண்ணிவிட்டு ஸோ எங்களை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்கங்க. ஸோ அப்போ தான் வந்து என் ஹஸ்பண்ட் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மைசூரில் வந்துட்டு இந்த கபினி நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டில் ஒரு 3 cubs வித் மதரை வந்து பாய்சன் வச்சு கொன்னுருக்காங்க, டைகரை. ஏன் எதுக்கெல்லாம் நமக்கு தெரியல. பட் எனக்கு அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் வந்து வந்ததுங்க. ஒரு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 cubs ப்ளஸ் மதர் ரோடை க்ராஸ் பண்ணுது. அந்த அம்மா புலி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி அந்த கப்ஸை கூட்டிகிட்டு போகுதுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு அதை பார்த்தோன்னே அதுதான் தோணுச்சு. இந்த ரிசப்ஷனுக்குள்ளே இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவுட் சைட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த லைட்லாம் போட்டு. ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. ஸோ இது வரைக்கும் தான் நான் நைட் எடுத்தேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். ஸோ நைட்டே எல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு தான் போனோம் ஆக்சுவலி. ஸோ நான் இது மார்னிங் தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிளியராக இருக்கும் இல்லைங்களா, வெளிச்சமாக இருக்குங்கிறதுக்காக. பாருங்கள், ஆன் த வே டு ரூமுக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு மாதிரி மினி ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. அங்கே வச்சு நீங்கள் ரிசப்ஷன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆன் த வே டு ரூம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ சைடில் வந்து தெரியுது பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்டாரண்ட் தாங்க. ப்ளஸ் வந்து எல்லாமே பஃபே சிஸ்டம் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர் வந்து அதுக்குன்னு ஒரு மெனு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருந்தது. ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் கர்நாடகா, அப்புறம் கேரளா ப்ளஸ் தமிழ்நாடு இதை மிக்ஸ் பண்ணி தான் அவங்க வந்து எப்போவுமே வந்து ஃபுட்டு வைப்பாங்க. சூப்பராக இருக்குங்க. கிளப் மஹேந்திரா வந்து ஃபுட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் அதை டேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் வே அவுட்டோட வந்து நம்ம ரூமுக்கு போனோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனரியாக இருந்தது. மார்னிங்கில் வந்து பேர்ட்ஸோட சவுண்டு, இலைகளுடைய சத்தம், காற்றோட சத்தம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுதான் வந்து ரூம்ஸுங்க. இதில் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. எங்களுக்கு வந்து லாஸ்ட் கார்னர் ரூம் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆன் த வே டு வந்து ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி குழந்தைங்க விளையாடுற மாதிரி கொடுத்துருந்தாங்கங்க. நிறைய வயசானவங்க வந்து அங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எங்களுடைய ரூமோட ஃப்ரெண்டு நிறைய ரோஸ் பிளான்டேஷன் பண்ணியிருந்தாங்கங்க. நமக்கு செடினா போதுமே, எனக்கு எங்கெல்லாம் க்ரீனரியாக இருக்கோ அந்த இடத்துல போய் நான் உட்காந்துருவேன். அவ்வளோ செடி பைத்தியங்க நான். ஸோ இதுதான் எங்களுடைய ரூம் 144. இந்த ரூம் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஆன் த வே டு ரூம் அந்த ஒரு வியூ தான் நான் எடுத்திருக்கேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அவ்வளோ க்ரீனரியாக நிறைய பிளான்ட்ஸ் வச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தாங்க. கிளப் மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹைஜீனிக்காக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கங்க. எப்போவுமே க்ளீனாக இருக்கும் எல்லா இடமும் தான். ஸோ இதுதான் எங்களுடைய ரூம். நான் நைட்டு தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணேன். ஸோ போனோடனே நான் ஷூட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி, மெஸ்ஸி ஆகிறதுக்குள்ளே. ஸோ என்ட்ரானோன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பாத்ரூம் ஷட்டர் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 3 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு, ப்ளஸ் வந்து பெட்காம் சோஃபா வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்கங்க. அது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த கிளப் மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ
ப்ளஸ் 1 பெட்ரூம் அந்த மாதிரி ஒரு இதான் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தாங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு வார்ட்ரோப் யூனிட் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு செட் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட். பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 பேர் இதில் படுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்கலாம் இருந்தால் 3 பேர் நம்ம படுத்துக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? ப்ளஸ் வந்து பெட் கம் சோஃபா ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாகவே நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ தான் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. 8 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ரெசார்ட்டை வந்து ரெனோவேட் பண்ணி வந்திருக்காங்க ஆக்சுவலி. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதனால தான் சில பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப வளர்ந்தும் வளராமல் இருக்குது. இப்போ தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கே ஒரு கிளான்ஸ் தெரியும் ஆக்சுவலி மைசூர் மெயின் ஹாட் ஏரியாவில் வந்து இந்த ரெசார்ட் அமைஞ்சது பெரிய விஷயங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா ஆக்சுவலி. உங்களுக்கு கிளப் மஹேந்திரா பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் போய் அவங்க ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கஸ்டமர் கேர் நம்பர். அதில் போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. பட் ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை அமௌண்ட் தான் இருக்கும். ஏன்னா ரெசார்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்கங்க. உள்ளே எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்வேன்னா ரெசார்ட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா கிளப் மஹேந்திராவில் நிறைய ரெசார்ட்ஸ் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வந்து அந்த ஃபீட்பேக் கொடுக்குறேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. நெக்ஸ்ட்டு உள்ள வீடியோலாம் பார்த்திங்கன்னா கபினி, நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். Till then, take care. Bye bye. Keep smiling and be positive always.